தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. குறை இல்லாத வேதம் கர்த்தருடைய வேதம். ஏன் என்றால், கர்த்தரால் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் வார்த்தைக்கு வார்த்தை எழுதப்பட்டது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரி, கடலுக்குள் இறங்குபவன் மீன் பிடிக்காமல் வருவதில்லை. முத்து குளிக்க செல்கின்றவன் முத்தை எடுக்காமல் வருவதில்லை. இருவரும் பார்த்தீங்கன்னா பிரயாசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மீன் பிடிக்கிறவன் கடலின் ஆழத்துக்கு போகிறான். போனால் தான் அவனுக்கு மீன் கிடைக்கும். எங்கே போனால் மீன் கிடைக்கும், எந்த பக்கம் வலையை வீசினா மீன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியுது. அவன் போகிறான். முத்து குளிக்கிறவங்க, நம்மளாம் போய் விழுந்தா முத்து வராது. அவங்களுக்கு தெரியும் எத்தனை அடி ஆழத்துக்கு போனோம், அங்கே தான் முத்து கிடைக்கும். அங்கே குதித்து தங்கள் உயிரை பணயம் வைத்து கடும் பயிற்சிக்கு பிறகுதான் கடலின் ஆழத்திற்கு சென்று முத்தை கொண்டு வர முடியும். நீங்களும் நானும் கூட வேத புத்தகத்தை திறந்து வாசித்து தியானித்து ஆண்டவரோடு பழகுவோமே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: I will give you the treasures stored in the secret places. உங்களுக்கு ரகசியமான இடத்திலே வைத்திருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருக்கு என்று நீங்கள் நேரம் ஒதுக்கி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்பீங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பரலோகத்திலே என் அப்பா இயேசுவினிடம் வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, மரகத, பச்சை என்று குவிந்து இருக்கிறது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் எவ்வாறு அந்த மீனவன் கடலுக்குள் பிரயாசப்பட்டு எவ்வாறு நீந்த கற்றுக்கொண்டு எவ்வாறு துடுப்பை போட கற்றுக்கொண்டு போகிறானோ, முத்து குளிப்பவன் எவ்வாறு மூச்சை அடக்கி இத்தனை அடி ஆழத்திற்கு சென்றால்தான் முத்து கிடைக்கும் என்று முயற்சி செய்கின்றானோ, அவ்வாறு நீங்களும் நானும் முயற்சி செய்வோமே ஆனால் உங்களுக்கு முத்து அல்ல, ஆண்டவர் சொத்தையே கொடுப்பார். சங்கீதம் 19:7 இவ்வாறு சொல்கிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். வேதத்தில் குறைவே இல்லைங்க. அந்த குறைவில்லாத வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்கணும். தினந்தோறும் ஆண்டவரை நேசிக்கணும். எனக்கு முதல்ல தெரியாது. என்னை விட ஊழியத்தில் மூத்த ஒருவர் சொன்னார், அதிகாலையில் நீ எழுந்திரு, ஆண்டவரோடு பேசி பழகிப்பார் என்று. நான் ஆரம்பித்து விட்டேன். முதலிலே சற்று கடினமாக இருந்தது. 11 மணி 12 மணிக்கு படுத்துக்கிட்டு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது. இப்போ பழகி போயிடுச்சு. ஆண்டவரோடு பேச 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 ஆண்டவரின் இனிமையான வார்த்தைகளை ருசிக்க முடிகிறது. காலையிலே நிசப்தமாக இருக்கும் பொழுது தேவனை துதிப்பது குறைவற்றது, குறைவில்லாதது, குறைவே இல்லை. அப்படி இருக்கு. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்கிறது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நீங்க பேதையா இருந்தாலும் உங்களை ஞானியாக்கும். நாம கூட சில பேரை பார்த்துருப்போம். குருமடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, ஊழியக்காரராக இருந்திருக்க மாட்டாங்க, குருவா கண்ணீராக இருந்திருக்க மாட்டாங்க.
வேதத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. வேதத்தை கோட் பண்ணி பேசுவாங்க. அவங்க படிக்காதவங்களா இருப்பாங்க. நான் இருந்த ஆலயத்தில் கூட திரு சந்தியாகு என்பவர் இருந்தார். மைக்கேல் சாமி என்பவர் இருந்தார். இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி, டாக்டரேட், தியாலஜி, ஃபிலாசபிலாம் படிக்கல. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதே ஆண்டவர் இன்று உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக இருக்க விரும்புகிறார். உங்களை, என்னையும் வழி நடத்த விரும்புகிறார். சங்கீதம் 23:3 இவ்வாறு சொல்கிறது, He guides me in the path of righteousness. நீதியின் பாதையில் உங்களையும் என்னையும் நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை நீதியின் பாதையில் என் தேவன் நடத்துகிறார். அவர் தப்பே பண்ண முடியாது. இயேசுவை ருசிக்க ஆரம்பித்த உடனே அவர் நீதியின் பாதையில் நடக்கிற மனிதனாய் இருந்தார். சங்கீதம் 93:5 இவ்வாறு சொல்கிறது, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். வேதத்தில் உள்ள எழுதப்பட்ட ஊர் பெயர்கள், ஒவ்வொரு சாட்சிகளும் மிகவும் உண்மை உள்ளவைகள். இவை ஏதோ கதையோ பாத்திரமோ அல்ல, உண்மையான ஜீவ வார்த்தை. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாயிருக்கிறது. பரிசுத்தமானது. நீங்களும் நானும் பரிசுத்தமாயிருந்தா ஆண்டவரிடத்துல அலங்காரமான பொருளாயிருப்போம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, your statues stand firm, holiness adorns your house for endless day, O Lord. நீங்க கர்த்தர் உங்களிடத்துல பிரியமா இருப்பாரே ஆனால் நீங்க நிச்சயமா ஸ்டாண்ட் ஃபர்மா இருப்பீங்க. ஹோலினஸ் உங்களை அடோன் பண்ணும். உங்க ஹவுஸ்ல என்லெஸ் டே துக்கமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய காரியங்கள் சத்தியம், கர்த்தருடைய காரியங்கள் நியாயமானது. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டாரே ஆனால் நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது என்ன தெரியாது. சவுல் பெரிய ஆளா இருந்தான், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி பெரிய ஆளா இருந்தான். ஒருவேளை அப்படியே செத்து போயிருந்தனா அவன் சரித்திரத்துல பைபிள்ல வந்திருக்க மாட்டான். மாறாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு துன்பத்திற்குள்ளாக புடமிடப்பட்டு வெள்ளியை போன்று பொன்னை போன்று புடமிடப்பட்ட காரணத்தினாலே அந்த பவுல் இன்றளவும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நினைவு கூறப்படுகிறார். சங்கீதம் 111:7 இவ்வாறு சொல்கிறது, அவருடைய கரத்தின் கிரிகைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கரம், ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற காரியங்கள் சத்தியமும் நியாயமுமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்வாரே ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு சோதனை வருகிறது, வேதனை வருகிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்க பகலுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்க சிந்தித்து பார்க்கணும். உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு சுகவீனம் இருந்தால் நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தரின் கரத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு கிரிகைகளும் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளை எல்லாம் உண்மையானவைகள். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இறந்த மனிதரை பார்த்து எழுந்து வா என்று சொன்னால் அவன் எழுந்து வருகிறான். கடலை பார்த்து அமைதியாயிரு என்றால் காற்று அமைதியாயிருக்கிறது. தண்ணீரை பார்த்து சினம் கொள்ளாதே, உன் கோபத்தை காட்டாதே, படகுகள் சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால் கடல் சாந்தமாகிறது. வெறும் தண்ணீரை ஆசீர்வதித்தால் திராட்சை ரசம் மதுரமாய் இருக்கிறது. The work of his hands are faithful and just, and his precepts are trustworthy என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு காரியமும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது, ஜஸ்டா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தி. யாராவது உங்களையும் என்னையும் பார்த்து நீ ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க.
ஆனால் ஆண்டவரின் வார்த்தை, ஆண்டவரின் கரத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் உண்மையான ஜீவனுள்ள வார்த்தைகள். சங்கீதம் 119:5 இவ்வாறு சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். கால் தடுமாறுறது, இருட்டில் எப்படி நடப்பதுன்னு பயப்படுறீங்களா? ஆண்டோடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாயிருக்கும், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். நான் இருட்டிலே நடந்து கொண்டு செல்கிறேன், காட்டிலே வாழ்க்கை என்னும் படகிலே பயந்து பயணிக்கின்றேன், இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உனக்கு வெளிச்சமாயிருக்குது. Your word is a lamp to my feet and a light to my path என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படும். வேதம் குறைவற்றதுங்க. இந்த வேதத்தை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கணும், ருசிக்க ஆரம்பிக்கணும். மட்டன் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும்னா மட்டனை சாப்பிட்டு பார்க்கணும். சிக்கன் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா சிக்கனை சாப்பிட்டு பார்க்கணும். பகோடா பிரியப்பட்டா பகோடா வாங்கி சாப்பிடணும். அதே போல உயிருள்ள வார்த்தை, இந்த ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை பைபிளை நீங்கள் சுவைச்சு பார்க்கணும், ரசித்து பார்க்கணும், தினந்தோறும் வாசித்து பார்க்கணும். அவ்வாறு வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறது உண்மையான சத்தியமான வார்த்தை. ஏன்னா நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு மன அமைதி கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது. எவ்வளவுதான் அடித்தாலும் தாங்குவேன் என்ற சக்தி கிடைச்சது. முன்னெல்லாம் தோண்டு போயிடுவேன். காலையில் 4:30 மணியிலிருந்து நைட்டு வரைக்கும் அப்படி இருந்தால் தோண்டு போயிடும். இப்போ தோண்டு போகிறதே இல்லை. ஏன்னா நான் கேட்குற ஆண்டவருடைய சொல்ல அவருக்கு பிடித்தமாக இருக்கிற அவருடைய பிள்ளை. எனவே நீங்களும் ஆண்டவரை நம்பி பாருங்க, ஆண்டோடைய வசனத்தை கேட்டு பாருங்க, கடைப்பிடித்து பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.